260 கோடி வருஷ பழமையான ஒரு வழிபாட்டு தலம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இன்னமும் வழிபாட்டுல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மைதான். தமிழ்நாட்டுல 260 வருஷ கோடி பழமையான ஒரு மலை இருக்கு. இந்த மலை இமயமலை, எவரெஸ்ட் மலைகளோட மிக பழமையான மலையா கருதப்படுது. மலைக்கு மேல கோயில் இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா அந்த ஒட்டுமொத்த மலையவே சிவனா வழிபடுறாங்க. ஆமாங்க, திருவண்ணாமலை தான் அது. இந்த மலை ஒரு காந்த மலையா கருதப்படுது. ஏன்னா நீங்க எத்தனை டைம் திருவண்ணாமலைக்கு வந்தாலும் உங்களை திரும்ப திரும்ப இந்த மலை வர தூண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல இந்த மலை எரிமலையா இருந்ததாகவும் இப்ப கல்மலையா மாறிட்டதாகவும் நம்பப்படுது. ரிபால் சகானின்ற ஒரு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட உலகம் பிறக்கும் போதே, அதாவது 3 பில்லியன் வருஷ பழமையான ஒரு மலையா இந்த திருவண்ணாமலை இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பால் ப்ரூட்ன்ற ஒரு ரிசர்ச்சர் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலாங்கிற ஒரு புக்ல மூரிய கண்டம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல எஞ்சி இருக்கிற ஒரே பகுதி இந்த திருவண்ணாமலை மட்டும்தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பழமையான மலை தான் இந்த திருவண்ணாமலை. இந்த ஒட்டுமொத்த மலையவே சிவனா கருதுறதுனால இந்த மலையை சுத்தி மக்கள் கிரிவலம் வராங்க. ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி மகரிஷி, விசிறி சாமியார், இந்த மாதிரி பல சித்தர்கள் திருவண்ணாமலை சுத்தி வாழ்ந்திருக்காங்க. இன்னும் பல சித்தர்கள் இங்க வாழ்றதா நம்பப்படுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், கிருஷ்ணகிரிநாதர் மாதிரி பல அறிஞர்கள் தேவாரம், சிவபுராணம் மாதிரி பல நூல்கள்ல திருவண்ணாமலையை பத்தி பாடியிருக்காங்க. 2688 அடி உயரமுள்ள இந்த அண்ணாமலைக்கான பெயர் காரணம் நெருங்க முடியாத மலைன்னு சொல்லப்படுது. வெறும் மலையை மட்டுமே சிவனா வழிபட்டு இருந்த இந்த திருவண்ணாமலையில கோயில் எப்படி உருவாச்சுங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன்.